Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல polity and economy topics in news last week பார்க்கலாம். As usual, first list of topics பார்க்கலாம். அந்த topic newsல இருந்துதான் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு topic குள்ள போய் detailed-ஆ பேசலாம். So first, Press Council of India. Press Council of India வந்து எதுக்கு நியூஸ்ல இருந்துச்சுன்னா November 16th வந்து நேஷனல் பிரஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஹானரிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் Press Council of India ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about Press Council of India. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஆன் புல்டோசர் ஜஸ்டிஸ். இப்போ வந்து இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ்னு என்னன்னா இந்த இல்லீகல் ப்ராப்பர்ட்டிஸ் அன்ஆத்தரைஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்ணுறதுக்கு புல்டோசர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு அது வந்து இது பண்ணுறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது நியூஸில் இருந்தது, நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா சர்வீசஸ் கண்டக்ட் ரூல்ஸ். கேரளாவில் வந்து இவங்க சஸ்பென்ஷன் லெட்டரில் ஒரு 2 IAS ஆஃபீஸருக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து வயலேஷன் ஆஃப் தி ரூல்ஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ரூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கவச் அண்ட் சாகர் மந்தான், இந்த ட்ரக் டிராஃபிக்கிங்காக இருக்கிற ஆப்ரேஷன்ஸ், இந்த நார்கெட்டிக்ஸ் அண்ட் ட்ரக் டிராஃபிக்கிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் திஸ். இப்போ வந்து குஜராத் கோஸ்டல் ஏரியாவில் கூட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இந்த நார்கோட்டிக்ஸ் வந்து சீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கூட நியூஸ் இருந்தது. கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஆன் முனிசிபல் ஃபினான்சஸ். RBI ரிலீசஸ் ரிப்போர்ட் ஆன் முனிசிபல் ஃபினான்சஸ் சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் தட் ரிப்போர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் Press Council of India. இது வந்து ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அண்டர் இந்தியன் பிரஸ் கவுன்சில் ஆக்ட். ஓகேங்களா, 1965. ஓகே, இது வந்து இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா எமர்ஜென்சி டைம்ல வந்து இது வந்து டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, மீடியா வந்து 4th பில்லர் இன் டெமோக்ரஸின்னு சொல்லுவோமா? ஓகே, எதுக்கு? இந்த மீடியா பிளேஸ் a very crucial role in educating the public, correct, and also spreading the awareness among the public. இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுல இவங்க வந்து பீப்புளை வந்து எஜுகேட் பண்றதுல வந்து இது வந்து பெரிய ரோல் பிளே பண்ணும். இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கறது வந்து இந்த மீடியா தான். கரெக்டா? யாரோட ஒப்பீனியன்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அந்த ஒப்பீனியன்ஸ் ஃபுல்லா எப்படி வெளில வரும்? த்ரூ மீடியா. ஸோ மீடியா இஸ் நோன் ஆஸ் தி 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ், எஜுகேட்டிங் மாசஸ் அண்ட் ஆல்சோ இட் ப்ரொவைட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸ்பிரஸிங் டைவர்ஸ் வாய்ஸஸ். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மீடியாவுக்கு வந்து நம்ம வந்து பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா எடுத்துட்டு வந்து இதோட எத்திக்கல் ஃபங்க்ஷனிங்னு வந்து என்ஷூர் பண்ணணும். ஓகேங்களா, இட் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் ரெஸ்பான்சிபிள் மீடியான்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இது வந்து மீடியா வந்து இன்டிகிரிட்டி, எத்திக்ஸ், இந்த ஹானஸ்டி, இந்த மாதிரி வேல்யூஸ்னு வந்து அப்ஹோல்ட் பண்ணாதான் தட் வில் பி ஃபங்க்ஷனிங் எஃபெக்டிவ்லி ஆஸ் 4th pillar of democracy. கரெக்டா? ஸோ அதுக்கு தான் வந்து what we have in the Press Council of India. ஓகே, ஸோ நீங்க 4th pillar of democracy எதுக்கு இவங்களை பேசுறோம், எப்போ வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம்? இந்த Press Council of India வந்து ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டியா இல்லையா? ஆமா, அண்டர் இந்தியன் Press Council Act 1965. ஸோ இது வந்து you should be knowing all this details. Okay, and emergency timeல இது டிசால்வ் பண்ணி எப்படி திருப்பி ரீகான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து சூமோட்டோவாவே கேசஸ் வந்து எடுத்துக்கலாம். எங்கேயாவது வந்து வயலேஷன் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்சர்வ் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற ஆர்டர் வந்து ஃபைனல் அண்ட் பைண்டிங். இது வந்து திருப்பி எங்கேயும் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆர்டர்ஸ் ஆர் ஃபைனல் அண்ட் பைண்டிங் அண்ட் சூமோட்டோவா கூட இவங்க கேசஸ் எடுத்துப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஆன் புல்டோசர் ஜஸ்டிஸ். இது வந்து என்னன்னா நீங்க பார்க்கலைங்க, ஒரு இல்லீகல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அன்ஆத்தரைஸ்டு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா டைரக்டா புல்டோசர் எடுத்துட்டு போய் வந்து வித்தவுட் எனி அஜுக்வேட் அண்ட் முன்னாடியே வந்து நோட்டீஸ் எதுவும் கொடுக்காம டெமாலிஷ் பண்றது. ஓகேங்களா, இதனால மைனாரிட்டிஸ்க்கு ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பிளேசஸ்ல. அண்ட் ஒரு சில பிளேசஸ்ல இன்னோசென்ஸ் பிக் வந்து ரைட் டு ஷெல்டர் வந்து டிப்ரைவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது ஒன்று நடக்குது. அது மட்டும் இல்லாம இங்க செப்பரேஷன் ஆஃப் பவர் வயலேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டேட் இஸ் நாட் த சோல் அண்ட் ஃபைனல் அத்தாரிட்டி டு டெல் தட் இஸ் இல்லீகல். கரெக்டா? ஸோ அங்க செப்பரேஷன் ஆஃப் பவர் வயலேட் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க, அண்டர் ஆர்டிகல் 142 அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் இருக்கு டு என்ஷூர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஓகே,
இந்த ஆர்டிக்கல்ல வர பவர்ஸ் யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து புல்டோசர் ஜஸ்டிஸ் போய் பண்றது வந்து கரெக்ட் கிடையாது. 15 days முன்னாடி கண்டிப்பா நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்ல நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணணும் எதுக்கு இப்படி பண்ண போறோம், என்ன வயலேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. அவங்களுக்கு யூ ஷுட் ஆல்சோ கிவ் தேம் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் த ஸ்டேட். இஃப் வந்து இவங்க ஸ்டேட் வந்து இல்லீகலா இவங்க பண்றாங்கன்னு சொல்லி ஸ்டேட்டுக்கு மேல இவங்களுக்கு டவுட் இருந்தா அங்க இருக்கிறவங்க வந்து they should get that opportunity to file a case against state and fight for that. ஓகே, அதுவும் கொடுக்கணும். இதுக்கப்புறம் தாண்டியும் இது வந்து கண்டிப்பா இது இல்லீகல் தான், கிரைம் தான் சொன்னா அப்ப நீங்க டெமாலிஷ் பண்ணலாம். அந்த டெமாலிஷ் பண்ணும்போது கண்டிப்பா வீடியோ வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஸோ புல்டோசர் ஜஸ்டிஸ்னா என்ன, அது எப்படி வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் வயலேட் பண்ணுது, அது எப்படி வந்து இட் இஸ் ஆல்சோ டிப்ரைவிங் ரைட் டு ஷெல்டர் ஃபார் இன்னோசென்ட் பீப்புள், ஆர்டிகல் 142 என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்படி செப்பரேஷன் ஆஃப் பவர் வயலேட் ஆயிட்டு இருக்குன்னா, ஸ்டேட் வந்து போய் அது இல்லீகல் டெமாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி டைரக்டா சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து அவங்க ஃபைல் பண்றதுக்கு பவர் இல்லாம இவங்களே சொல்லிட்டா, ஸோ அங்க வந்து ஜுடிஷியரி வேலை இவங்க பண்றாங்க, இதுதான் இல்லீகல்னு சொல்லி ஃபைனலா சொல்ற வேலை, அது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் வயலேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நாங்க சொல்லுவோம் ஃபைனலா நீங்க வந்து அதுக்கு நோட்டீஸ் கொடுங்க, இந்த மாதிரி தப்பு இருக்குன்னு சொல்லுங்க, அவங்க சாட்டிஸ்ஃபைட்னா ஓகே, இல்ல அவங்க ஸ்டேட் மேல அவங்க வந்து தப்பு அனுக்கிறாங்கன்னா அவங்க லெட் அஸ் கம் டு த கோர்ட். இஃப் கோர்ட் ஆல்சோ சே தட் தட் இஸ் இல்லீகல் அண்ட் இதுதான் சொல்லும் போது அப்போ போய் நீங்க ஒரு நல்ல ப்ரொசீஜர்ல நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா அங்க இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆல் இண்டியா சர்வீசஸ் கண்டக்ட் ரூல்ஸ் இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, ஓகேங்களா, அக்கௌண்டபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் ரூல்ஸ் யாருன்னு கவர்ன் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா IAS, IPS அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா, ஓகே, அண்ட் இங்க வந்து உங்களுக்கு எந்த ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆல் இண்டியா சர்வீசஸ் பத்தி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு என்ன, ஆல் இண்டியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹானெஸ்டி அண்ட் இன்டிகிரிட்டி பத்தி பேசியிருப்பாங்க சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து. ஓகே, அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க, அவங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணும். பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் அவங்க வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் ஆல்சோ தே ஷுட் நாட் டூ எனிதிங் விச் அக்கவுண்ட்ஸ் ஃபார் அன்பிகமிங் எ மெம்பர் ஆஃப் சிவில் சர்வீசஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இதுல இருக்கிற இஷ்யூவே இங்க தான் வருது. ஓகே, இந்த அன்பிகமிங் ஆஃப் ஏ சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்னா என்ன அது? ஓகேங்களா, தே ஷுட் நாட் பர்ஃபார்ம் எனி ஆக்ட் விச் இஸ் அலைனிங் டு அன்பிகமிங் எ மெம்பர் ஆஃப் சிவில் சர்வீஸ் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து வாட் இஸ் தட் அன்பிகமிங் ஆஃப் ஏ மெம்பர் ஆஃப் சிவில் சர்வீசஸ் சொல்லி அது வந்து மிஸ்யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு இந்த கண்டக்ட் ரூல்ஸ்ல வந்து கம்யூனிகேஷன் த்ரூ சோஷியல் மீடியா பத்தி எதுவும் சொல்லலன்னு சொல்லி கூட ஒரு இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆபரேஷன் கவச் அண்ட் ஆபரேஷன் சாகர் மந்தன். ஆபரேஷன் கவச் பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங்ல இன்வால்வ் ஆனவங்களுக்கு, ட்ரக் அண்ட் நார்கோட்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்வால்வ் ஆனவங்க யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அப்ரிஹெண்ட் பண்ணணும்காக லான்ச் பண்ணது ஆபரேஷன் கவச். ஓகே, ஆபரேஷன் சாகர் மாந்தன் வந்து மேரிடைம் ட்ரக் டிராஃபிக்னு வந்து ப்ரொஹிபிட் பண்றதுக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டா இருக்கு, ஸோ இது நம்ம ப்ரொஹிபிட் பண்ணணும்னு சொல்லி வந்தது தான் மேரிடைம் ட்ரக் டிராஃபிக்கிங் ப்ரொஹிபிட் பண்றதுக்கு வந்தது தான் ஆபரேஷன் சாகர் மந்தன். ஓகே, இதுல வந்து நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோ, அதுக்கப்புறம் இவங்க இந்தியன் நேவி இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க எல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஓகே, ஸோ மேரிடைம் ட்ரக் டிராஃபிக்கிங்னு வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும், அங்க ரெகுலேட் பண்ணணும் தான் வந்திருக்கு. அண்ட் திஸ் இன்வால்வ்ஸ் லைக் இது வந்து ரொம்ப நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ். கவச் இஸ் பை டெல்லி போலீஸ் அண்ட் சாகர் மந்தன் வந்து இந்த மாதிரி நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அண்ட் இந்தியன் நேவி இவங்க எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி இது பண்றாங்க. ஸோ பேசிக்கலி நார்கோட்டிக்ஸ் அண்ட் ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ரொஹிபிட் பண்றதுக்காக, அதுல இருக்கிறவங்களும் ஐடென்டிஃபை பண்ணி அப்ரிஹெண்ட் பண்றதுக்காக. ரிப்போர்ட் ஆன் முனிசிபல் ஃபினான்சஸ் யார் விட்டுருக்காங்க? RBI. என்ன சொல்றாங்கன்னா முனிசிபல்ஸ்க்கு வந்து ஓனா வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற இதுல வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னு சொல்லிது. அதுதான் தீமா வச்சு போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா,
அண்ட் இங்க அவங்க என்ன அப்சர்வ் பண்ணிருப்பாங்கன்னா they are more dependent on the upper ties. ஓகேங்களா, they are more dependent on the upper ties. யாரு? இந்த municipal கவர்மெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல இவங்க கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்குமா உங்களுக்கு, இந்த கார்பரேட் பாண்ட்ஸ்ல த ஷேர் ஆஃப் முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அரௌண்ட் 0.09% தான் ஐ கெஸ். ஸோ வாட் இஸ் த ஷேர் ஆஃப் முனிசிபல் பாண்ட் in corporate bonds and சொல்லி அவங்க corporate bonds and சொல்லி please find and comment in the comment section below. ஓகேங்களா, ஸோ இந்த கார்பரேட் பாண்ட்ஸ்ல முனிசிபல் பாண்ட்ஸ் இஷ்யூயிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா, அண்ட் இவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கலெக்ஷன்ல வந்து டெக்னாலஜி வந்து முனிசிபல் கவர்மெண்ட்ஸ் தே கேன் incorporate எப்படி இந்த digital payment system and இன்னொன்று என்ன they can also use this geographical information system, geospatial, இதெல்லாம் யூஸ் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கலெக்ஷன் அதுக்கு ஃபிகர் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ they should be more dependent on their revenue so that they should concentrate on generating their own revenue. They should not be more dependent on upper ties as they are now and சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு குவிக் ரிவிஷனுக்கு போலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் Press Council of India. In the Press Council of India is a central statutory authority because it is constituted under Indian Press Council Act 1965. ஓகேங்களா, அண்ட் இவங்க வந்து Press Council of India சூமோட்டாவே கேஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். எங்கேயாவது வயலேஷன் இருக்கு, பிரஸ் ஃப்ரீடம்னு வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்காங்க, பிரஸ் வந்து எத்திக்கல் ஃபங்க்ஷனிங் இல்லைன்னு சொல்ல போது they can சூமோட்டோலி ரிஜிஸ்டர் கேசஸ் அண்ட் அவங்க சொன்னது வந்து ஃபைனல் அண்ட் they cannot be challenged in any courts. ஓகேங்களா, அண்ட் இவங்க வந்து ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸியா மீடியா வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, பிரஸ் வந்து இருக்குன்னு சொல்லும் போது அது வந்து ஃபேரா, ரெஸ்பான்சிபிளா, ஃப்ரீயா, எத்திக்கலா ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது என்ஷூர் பண்றதுக்காக இருக்காங்க. ஓகே, அண்ட் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ஆன் புல்டோசர் ஜஸ்டிஸ். இது என்ன, ஒரு இல்லீகல் ப்ராப்பர்ட்டி, ஒரு அன்ஆத்தரைஸ்டு ப்ராப்பர்ட்டி అని சொல்லும் போது டைரக்டா வந்து போய் டெமாலிஷ் பண்றது, ஸ்டேட் ஆக்ஷன் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ நம்ம ஆர்டிகல் 152ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு, தே கேன் ஹேவ் extraordinary powers to ensure complete justice. ஓகே, ஸோ அந்த பவர் மூலமா இவங்க இது இன்வோக் பண்ணி இப்போ கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட் வந்து ஃபைனலாக போய் அப்படி பண்றது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் வயலேட் ஆயிட்டு இருக்கு, அதனால நீங்க 15 days முன்னாடி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க. ஒருவேளை அதுக்கு மேல அவங்க வந்து கோர்ட்க்கு வந்து they want some appeal, they want to file some appeal, they can let they come to courts. அந்த கோர்ட்ஸ்லயும் அவங்க தப்பு தான் சொல்லி டிசைட் ஆகும்போது அது ஃபைனலா அவங்க கிரைம் தான் இல்லைகளான்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னோசென்ட் பீப்புள் யாராவது அங்க இருந்தா அவங்களுக்கு ரைட் டு ஷெல்டர் டிப்ரைவ் பண்றது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். டைரக்டா போய் நீங்க புல்டோசர் எடுத்துட்டு போய் டெமாலிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆல் இந்தியா சர்வீசஸ் கண்டக்ட் ரூல்ஸ் 1968. அது வந்து இட் இஸ் கவர்னிங் IAS, IPS அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணும், பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, ஹானஸ்டி, இன்டிகிரிட்டி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, they should not do any act aligning with unbecoming of a member of civil services and சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு வேகா இருக்குன்னு சொல்லி அது மிஸ்யூஸ் ஆயிட்டு இருக்கு அந்த டேர்ம் சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, அண்ட் கம்யூனிகேஷன் த்ரூ சோஷியல் மீடியா பத்தி எதுவுமே இவங்க பேசலன்னு சொல்லி கூட எதுவுமே இங்க வந்து கன்வே ஆகலன்னு சொல்லி கூட இருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஓகேங்களா, and Operation Kavach and Sagar Mandhan, both of them to drug trafficking and narcotics control தான். ஆனா ஆப்ரேஷன் கவச் வந்து டெல்லி போலீஸ் வந்து இந்த ட்ரக் அண்ட் நார்கோட்டிக் டிராஃபிக்கிங்ல இருக்கிறவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அப்ரிஹெண்ட் பண்ணணும்னு வந்திருக்கு. சாகர் மாந்தன் வந்து மேரிடைம் ட்ரக் டிராஃபிக்கிங்காக வந்திருக்கு. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இந்தியன் நேவி இவங்க எல்லாமே தே ஆர் இன்வால்வ் இன் தட். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஆன் முனிசிபல் ஃபைனான்சஸ் RBI வந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த ரிப்போர்ட். ஸோ அவங்க வந்து முனிசிபல் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ரெவென்யூ ஜெனரேட்டிங் கேப்பபிலிட்டிஸ்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு சொல்லி பார்க்கும்போது தேர் மோர் டிபெண்ட் ஆன் அப்பர் டைஸ். அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஓனா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும்னா டெக்னாலஜின்னு வந்து இன்டிகிரேட் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கலெக்ஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பாண்ட் வந்து முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து டோட்டல் கார்பரேட் பாண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ்ல இருக்கு, நேசன் ஸ்டேஜ்ல இருக்கு, அதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ aspirants, that's all for today. ஓகேங்களா, keep revising this, make a good notes, please make best use of this initiative, do well, thank you, have a nice day, all the very best.